Hello friends, welcome to Suja's Samayal. இன்னைக்கு நாம ஆச்சி சுக்கு காஃபி பவுடரோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு 50 கிராம் அளவு வந்துட்டு 23 ரூபாய் ஆகுது. இதுல என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா பனவெல்லம், சுக்கு, மல்லி, மிளகு, துளசி அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் கொடுத்துருக்கிறதா இதில் போட்டிருக்காங்க. இதே மாதிரியே நம்ம வீட்டிலையே ரொம்ப எளிமையான மெத்தடில் எப்படி சுக்கு காஃபி பவுடர் ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது இந்த ஆச்சி சுக்கு காஃபி பவுடர் வச்சு எப்படி சுக்கு மல்லி காஃபி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு இந்த சுக்குமல்லி காஃபி ரெடி பண்ண போகிறேங்க. அவங்க இதில் 120 ml அளவு தண்ணிக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நான் இன்றைக்கி இதில் 480 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் தண்ணிக்குன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆச்சி சுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 டம்ளர் மட்டும் செய்கிறதா இருந்தால் 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக பால் வேணால் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இதில் ஃபுல்லாக தண்ணியில் மட்டும்தான் செய்ய போகிறேன். நீங்கள் இதே காஃபியை வந்துட்டு பாலில் கூட சேர்த்து செய்யலாங்க. இதிலையே வந்துட்டு பனவெல்லம்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள பனவெல்லத்தோட அளவே நமக்கு ஸ்வீட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுக்குமல்லி காஃபியை வந்துட்டு நல்லா சூடாக குடிங்க. இது வந்து த்ரோட் பெயின், ஜலதோஷம் அப்புறம் டைஜஷனுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லதுங்க. இதை நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லியே சாப்பிட்லாங்க. நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆச்சி சுக்குமல்லி காஃபியை குடிச்சு பார்த்தேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சுக்கு மிளகோட காரம், இந்த பனவெல்லத்தோட இனிப்பு எல்லாமே நல்லா கரெக்டான அளவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதே மாதிரியே வீட்டிலேயே எப்படி சுக்குமல்லி காஃபி பவுடர் ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க், அப்புறம் வந்துட்டு பூண்டு பால், இஞ்சி சாறு, இஞ்சி கஷாயம் இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.